புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் இயற்கை எரிவாயு எடுப்பதற்காக பெறப்பட்ட நிலத்தை பார்வையிட சென்ற அதிகாரிகளை கிராம மக்கள் விரட்டியடித்தனர். ஆனால் இயற்கை வாயு எடுக்கும் பணிகள் எதுவும் தற்போது நடைபெறவில்லை என பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்தமா தமிழகத்தை பாலைவனமாக்குறதுக்கு மத்திய அரசு எடுக்கிற திட்டத்தை கைவிட வேண்டும். கைவிடவில்லை என்றால் உயிரை கொடுத்தும் போராடுவதற்கு இப்பகுதி விவசாயிகள் தயாரா இருக்க. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகாவில் உள்ள நெடுவாசல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுப்பது தொடர்பான ஆய்வுக்கு மத்திய அமைச்சரவை கடந்த 15ஆம் தேதி ஒப்புதல் வழங்கியது. இந்த இயற்கை எரிவாயு திட்டத்திற்கு நெடுவாசல், வடக்காடு, வானகன்காடு ஆகிய கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் எரிவாயு எடுக்க திட்டமிட்டுள்ள பகுதிகளை ஆய்வு செய்ய வந்த வருவாய்த்துறை அதிகாரிகளை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். வயல்வெளிகளில் அமர்ந்து போராட்டம் நடத்திய அந்த பகுதி மக்கள் அதிகாரிகளை விரட்டி அடித்தனர். விவசாயத்தை அழிச்சு இதுலேருந்து எரிவாயு எடுத்து நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, நீங்கள் மேலேருந்து சாப்பிட்றவங்க என்ன பண்ணுறது, இங்கேருந்து டெல்டா பாசனத்துலேருந்து போகிறது தான் சாப்பாடுக்கு. அங்கே மெட்ராஸு நார்த்து சைடு எல்லாமே சாப்பாடு தான். அப்படிங்கும்போது இந்த எங்கள் விவசாய முதுகெலும்பே முறிக்கணும்னு நினைக்கிற மத்திய சர்க்கார் இதை உடனடியாக கைவிடணும். அழிந்து வரும் விவசாயத்தை மீட்டெடுக்க வலியுறுத்தியும் நெடுவாசலில் இயற்கை எரிவாயு எடுக்கக்கூடாது என்றும் சமூக வலைதளங்களில் மாணவர்கள் உள்ளிட்டோர் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். மீத்தேன் திட்டத்தின் மறுவடிவம்தான் இயற்கை எரிவாயு திட்டம் என்று கூறியுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்த திட்டத்தை மத்திய அரசு உடனே கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஹைட்ரோ கார்பன் என்கின்ற மீத்தோனின் மறுவடிவம் இது மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்தது. தமிழ்நாட்டுக்கு என்னென்ன கேடு வரணுமோ இதில் தான் வரும். அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடகாடுக்கு பக்கத்தில் உள்ள நெடுவாசல் உள்ளிட்ட 13 இடங்களில் எடுக்க மத்திய சர்க்கார் ஆய்வுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. இது மிக கொடூரமானது. இயற்கை எரிவாயு திட்டம் தொடர்பாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் பணிகள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்தார். There will be no exploration and exploitation of hydrocarbon in Pudukkottai district. Now it's all have been stopped. இயற்கை எரிவாயு திட்டத்தை கைவிடுவதாக மத்திய அரசு உறுதியான அறிவிப்பை வெளியிடும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்று நெடுவாசல் பகுதி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர்.